திருவண்ணாமலைக்கு போனா அண்ணாமலையார் மட்டும் பார்த்துட்டு வராதீங்க, அங்க இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்குன்னு. அந்த தெய்வம் பத்தி எங்க நேயர்களுக்காக சில வார்த்தைகள். அந்த அம்பாள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பான்னா, அமர்ந்த குளத்துல 8 கரங்களோட மகாவராகியா பயங்கரமாக இருப்பா. ஆனால் அது ஒரு தனியாருடைய கோவில் அப்படின்றதுனால நிறைய பேர் அங்கே போகலை. பட் பஞ்சமி இதுக்கெல்லாம் மட்டும்தான் போய்கிட்டு இருந்தாங்க. வரக்கூடிய அங்கே எல்லாருக்கும் அந்த கோவில் தெரியாமல் தான் இருந்தது. எனக்கு ஆசையாக அடுத்த வாட்டி நான் வரும்போது உனக்கு மாலை கொண்டு வரேன், இங்கே சென்னையிலேருந்து மாலை கட்டி ஒரு 4 அடி மாலை எடுத்துகிட்டு போய் போடுறேன். அம்பாள் கழுத்தில் போட்டால் அது எனக்கு பார்க்குறதுக்கு நூல் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் அந்த அம்பாள், அவ்வளோ அழகு, அவ்வளவு சுத்தமாக தனி கோவில். அவளுக்கு அது வந்து தனியாக வராகிக்குன்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து இன்னுமே சிறப்பு என்ன அப்படின்னா, ஏன் அந்த கோவில் என்னை ஈர்த்தது? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஏன் எவ்வளவோ வராகி கோவில் இருக்குது. இப்போ கிரிவல பாதையிலையும் நிறைய வராகி கோவில் இருக்குது. ஏன் அந்த கோவில் ஈர்த்தது அப்படின்னு சமீபமாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிது. எனக்கு நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு பிராண பிரதிஷ்டை செஞ்சு கொடுத்த எங்கள் வராக குருஜி அந்த கோவில் கட்டும்போது கூடவே இருந்து நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றது. அந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், இன்னொரு சேனலுக்கு பேசும்போது அந்த அம்பாளை பற்றி பேசியிருந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு.